இசட் ஸ்கோர் இஸ் ஆல்சோ எ எவாலுவேஷன் டூல். இதுவும் என்னது ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்கல் டூல் தான். ஆல்சோ இட்ஸ் ஸ்டாண்டர்டைஸ்டு டூல் ஃபார் டெஸ்ட்டு. இதோட ரேஞ்ச் எப்படி இருக்குன்னா -3 லேருந்து -3 SGலேருந்து +3 SG வரைக்கும் இருக்குது. மீன் வந்து மியூன்னு டினோட் பண்ணுவோம், எஸ்ஜி வந்து சிக்மான்னு நம்ம டினோட் பண்ணுவோம். நமக்கு தெரிஞ்ச விஷயம் தான். ஓகேவா? இசட் ஸ்கோர் லைக் த டி ஸ்கோர் மாதிரியே என்னது இசட் ஸ்கோர் இஸ் யூஸ்டு இன் த எவாலுவேஷன் பர்பஸ். இஸ் அ ஸ்டாண்டர்டைஸ்டு டெஸ்ட் டூல். இது ஸ்டாட்டிஸ்டிக்கல். இங்கே வந்து இண்டிவிஜுவலோட ஸ்கோருக்கு அப்படி இம்பார்ட்டன்ஸ் கிடையாது, எல்லாமே பார்த்துக்கலாம் நம்ம. த ரேஞ்ச் இஸ் -3 to +3. மீன் வந்து மியூன்னு டினோட் பண்ணுவோம், எஸ்ஜி அதாவது ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் எப்படி சிக்மான்னு நம்ம வந்து மென்ஷன் பண்ணுவோம். ஃபார்மில் இசட் ஈக்குவல் டு என்னதுன்னா x - mu டிவைடட் பை சிக்மா. x - mu டிவைடட் பை சிக்மா, அதாவது சாம்பிள் ஸ்டாண்டர்ட் ஆகும். இஃப் n equal to 1, n greater than 1 இருந்தால் அதே மாதிரி தான் இருக்குது பார்த்துக்கோங்க. அங்கே எப்படி வரும்? x bar - mu naught டிவைடட் பை s இருக்க இடத்துல இங்கே சிக்மா, இங்கே x bar இருக்க இடத்துல x, mu naught இருக்க இடத்துல mu, x - mu பை சிக்மா. அங்கே என்னது n வந்தால் டிவைடட் பை √n வராது, இங்கேயும் அதே மாதிரி தான். இங்கே எக்ஸுங்கிறது சாம்பிள், மியூங்கிறது மீன், சிக்மா வந்து ஸ்டாண்டர்ட் டீவியேஷன், n வந்து சாம்பிள். இஃப் இசட் ஸ்கோர் இஸ் 1 இருந்துச்சுன்னா ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் அபவ் மீன், 2 இருந்தாலும் என்னது அபவ் மீனாக இருக்கும். இசட் ஸ்கோர் வந்து மைனஸில் இருந்துச்சுன்னா ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் வந்து பிலோ மீனாக இருக்கும். ஓகேவா? இவ்வளோதான் மெரிட்ஸ். என்னது அதே மாதிரி யூஸ்டு இன் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ஆப்டிடியூட் டெஸ்ட். ஹியர் இட் கிவ்ஸ் இம்பார்ட்டன்ஸ் டு பர்சன்டேஜ் நம்ம. ஓகேவா? அண்ட் அதே மாதிரி லீனியர், ஈஸிலி அண்டர்ஸ்டாண்டபிள். இங்கே நெகட்டிவ் டேர்ம் வரும், அதனால நம்ம எழுதக்கூடாது. அண்ட் லிமிட்டேஷனில் இருந்தது பாசிட்டிவ் உண்டு, நெகட்டிவும் உண்டு, ஜஸ்டிஃபை பண்ண முடியாது. அண்ட் இட் இஸ் நாட் யூஸ்ட் இன், அங்கே எனது இன்டெலிஜென்ஸ் டெஸ்ட்டுக்கு யூஸ் பண்ணலாம், ஆப்டிடியூட் டெஸ்ட்டுக்கு யூஸ் பண்ணலாம், ஆனால் அச்சீவ்மெண்ட் டெஸ்ட்டுக்கு யூஸ் பண்ண முடியாது. ஸ்பெசிஃபிக் பொசிஷன் வந்து கரெக்டாக வந்து நோட் பண்ண மாட்டாங்க. ஓகேவா? இனி இசட் ஸ்கோருக்கும் டி ஸ்கோருக்கும் உள்ள இது கம்பேரிசன். ஸ்டாண்டர்டைசேஷன் டேட்டா அது வந்து எனது பாப்புலேஷன் டேட்டாவை இசட் ஸ்கோருக்கு இது பண்ணிக்கும். இது எனது சாம்பிள் டேட்டா நம்ம படித்தோம், அது பாப்புலேஷன் டேட்டா. இங்கே இது ஏன்னா பாப்புலேஷன் டேட்டானா மியூ, சாம்பிள் டேட்டானா மியூ நாட்டு. டேட்டா சைஸ் எப்படி இருக்குன்னா அபவ் 30 இருக்குது இசட் ஸ்கோருக்கு, டி ஸ்கோருக்கு <30 இருக்கும். மீன் எப்படி இருக்குன்னா -3 to 3 அது நம்ம படித்தோம். அங்கே வந்து -5 என்னது -4 அதாவது பென் வந்து -3னா 20 to 80. ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் வந்து இசட் ஸ்கோருக்கு 1 இருக்கும், டி ஸ்கோருக்கு 10 வந்து கம்பேரிசனுக்கு எடுப்போம். சரி, அங்கே நம்ம பார்த்தோம் இது இசட் ஸ்கோர் இஸ் 1, இது எஸ்டி இஸ் அபவ் மீன், அதில் வந்து 1 நம்ம கம்பேரிசனுக்கு எடுப்போம். ஆனால் டி ஸ்கோர் எடுக்கும்போது 10 வந்து கம்பேரிசனுக்கு எடுப்போம். இப்போ இந்த கொஸ்டின் கேட்டால் இன்ட்ரொடக்ஷன் எழுதலாம், ஃபார்முலா எழுதலாம். இசட் ஸ்கோர் அண்டு ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் அதோட ரிலேஷன்ஷிப் எழுதலாம். நெக்ஸ்ட் என்னது மெரிட்ஸ் எழுதலாம், லிமிட்டேஷன் எழுதலாம். ஆல்சோ கம்பேரிசன் ஆஃப் இசட் ஸ்கோர் அண்டு டி ஸ்கோர் எழுதலாம். அங்கே நம்ம டி ஸ்கோர்லேயும் இந்த இசட் ஸ்கோருக்கு டி ஸ்கோருக்கும் கம்பேரிசன் எழுதலாம். அப்புறமா ஒரு கன்க்ளூஷன் எழுதாமல் இந்த கொஷின் முடிஞ்சிச்சு. தட்ஸ் ஆல் அபவுட் திஸ் கொஷின். தேங்க்யூ.